ஹலோ, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தப்போவாணி. இது முதியோர்களுக்கான இணைய வானொலி. கோவை முதியோர் இல்லத்தின் தப்போவனத்திலிருந்து உங்களுக்காக ஒரு புத்துணர்ச்சியூட்டும் சிறுகதை. சென்ற வாரம் தந்தை மகனுக்கு வைத்த 2வது சோதனையிலும் மகன் தோற்றுவிட்டதை பார்த்தோம். இன்று 3வது சோதனையின் கதை தொடர்கிறது. மகனும் 3வது சோதனைக்கு மறுநாள் காலை தயாராக வந்தான். தந்தையும் மகனிடம் 3வது போட்டியை பற்றி விவரிக்க ஆரம்பித்தார். இதுவரை நாம் பூக்களை பற்றிய போட்டியை பார்த்தோம். இன்று நான் உனக்கு ஒரு பொது அறிவு போட்டி வைக்கிறேன். அதில் நீ ஜெயித்தால் உனக்கு சேர வேண்டிய இன்றைய 1,00,000 உடனே கிடைக்கும் என்றார். மகனும் அதற்கு ஒத்துக்கொள்ள தந்தை கதையை ஆரம்பித்தார். ஒரு ஊரில் ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். அவர் சிறுவயதில் மிகவும் கஷ்டப்பட்டு வறுமையில் வாழ்ந்து வந்தார். அவர் தாய் தந்தையும் அவனை விட்டு பிரிந்தார்கள். அவன் மிகவும் மனவேதனையில் தவித்தபோது அவனுக்கு ஒரு குரு கிடைத்தார். அவர் வீட்டில் தங்க வைத்து உலகத்தில் வாழ்வதற்கான பல வழிமுறைகளையும் அறிவுரைகள் முதலியன மக்களுக்கு பயன்படும் வகையில் உபதேசித்தார். அவனும் அதை கற்றுக்கொண்டு ஒரு ஞானியாக வாழ்ந்து வந்தார். தனக்கென்று ஒன்றும் வைத்துக்கொள்ளாமல் மக்களுக்கு சேவை செய்வதிலே குறிக்கோளாக இருந்தார். எப்போதும் ஒரு சிறிய பையுடன் தனக்கு வேண்டிய சில பொருட்கள் மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு ஆலமரத்தில் உட்கார்ந்து அமைதியாக தியானம் செய்து தன் பொழுதை போக்கினார். இவ்வாறு இருக்கையில் மக்கள் அவரை பார்க்க தரிசனம் செய்து வழக்கம். அவரும் அவர்கள் பிரச்சனைகளை கேட்டு அதற்கு தக்கபடி அறிவுரை கூறி தீர்த்து வைப்பது வழக்கம். அவர் சிலருக்கு தன் பையிலிருந்து பழம், காய் முதலியன அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப கொடுத்து வாழ்த்தி அனுப்பினார். மக்களும் தங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். அவர் அடிக்கடி தன் இடத்தை மாற்றி வேறு இடத்துக்கு சென்று அங்கும் அதே ஆலமரத்தில் உட்கார்ந்து பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு வியாபாரி ஞானியின் பெருமையை அறிந்து அவரை தரிசிக்க வந்தான். ஞானி அவனிடம் தன்னுடைய பிரச்சனையை பற்றி கேட்டதற்கு அவன் மிகவும் வருத்தத்தோடு சிறு வயது முதல் ஒரு நண்பனோடு சேர்ந்து வியாபாரம் செய்ததாகவும் வியாபாரம் நன்றாக செழிக்க ஆரம்பித்ததும் இவனை ஏமாற்றி எல்லா சொத்தையும் திருடி சென்றதாகவும் சொன்னார். இவனை ஒன்றுமில்லாமல் நடுத்தருவில் நிற்க வைத்ததை பற்றியும் சொன்னார். ஞானியும் வியாபாரியிடம் கதையை கேட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னான். வியாபாரியும் ஒப்புக்கொண்டான். உடனே ஞானி வியாபாரிக்கு ஒரு மரப்பட்டியை கையில் கொடுத்து அதை வீட்டில் சென்றவுடன் திறந்து பார்க்க சொன்னார். அதை வழியில் எங்கும் திறந்து பார்க்கக்கூடாது, அதில் 4 ரகசியம் இருப்பதாகவும் அதை பின்பற்றினால் வாழ்வில் முன்னேறலாம் என்றும் சொன்னார். வியாபாரியும் அப்படியே செய்கிறேன் என்று வீட்டிற்கு அந்த மரப்பட்டியை எடுத்து போனான். தன் பூஜை அறையில் வைத்து அதை பூஜை செய்தான். அதை மிகவும் பயபக்தியோடு திறந்து பார்த்தான். ஆனால் அதில் விசித்திரமான 4 பொருட்கள் இருந்தன. முதலில் ஒரு கடிகாரம், பிறகு ஒரு ஒற்றை ரூபாய் நாணயம், அதன் பின் சிப்பியும் அதற்குள் ஒரு முத்தும் கண்டான். இதை பார்த்ததும் வியாபாரிக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இதில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று தெரியவில்லையே என்று மனதில் நொந்து கொண்டான். இரவு முழுதும் அதை பற்றியே யோசித்து மறுநாள் காலை அந்த ஞானியை பார்ப்பதற்கு சென்றான். ஞானியும் தன் காலை கடமைகளை முடித்து தியானத்தில் இருந்தார். வியாபாரி அவரிடம் போய் குரல் கொடுக்கவே கண் திறந்து பார்த்தார். தம்பி,
உன் பிரச்சனை இன்னும் தீரவில்லையா என்று கேட்க, வியாபாரியும் தனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் தான் எனக்கு அந்த 4 ரகசியத்தின் பொருளை விளக்க வேண்டும் என்று கூறினான். இதற்கு ஞானி, உன்னிடம் உள்ள உயர்வான குணம் எனக்கு மிகவும் பிடித்தது. இதுவரை நான் கிட்டத்தட்ட 20 பேருக்காவது இதை கொடுத்திருப்பேன். ஆனால் என்னிடம் ஒருவர் கூட ரகசியத்தை தெரிந்து கொள்ள வரவே இல்லை. அவர்கள் இந்த பொருள்கள் வாழ்வில் முன்னேற என்ன பயன்படும் என்று வீசி எறிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் இந்த ரகசியத்தை உனக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்லப் போகிறேன், கேள் என்று சொன்னார். இந்த இடத்தில் தந்தை தன் மகனிடம், உனக்கு இந்த ரகசியங்கள் புரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவன் யோசித்து பார்த்து, ஒன்றுமே விளங்கவில்லை என்றான். அப்போது தந்தை, மறுபடியும் நீ இன்று வைத்த சோதனையில் தோற்றுவிட்டாய். உன்னுடைய இன்றைய 1 லட்சம் போய்விட்டது என்றார். உடனே மகன் ஆர்வத்தோடு இந்த ரகசியத்தின் விளக்கத்தை கேட்க, தந்தை அந்த ஞானி சொன்ன பதிலை சொன்னார். அதாவது, மரப்பட்டியில் உள்ள கடிகாரம் நேரத்தையும், ஒற்றை ரூபாய் பணத்தையும், சிப்பி நாம் பேசும் வார்த்தைகளை பற்றியும் குறிக்கிறது என்று சொன்னார். அதாவது, எவனொருவன் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறானோ, எவனொருவன் பணத்தை சரியான முறையில் செலவழிக்கானோ, எவனொருவன் வார்த்தைகளை அளந்து பேசி பிறர் மனம் நோகாமல் செய்கிறானோ, அவனுக்கு இந்த 4வது ரகசியம் தானாக புரியும் என்றான். இந்த அறிவுரைகளை சரியாக பின்பற்றினால் நாம் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று கூறினார். என்ன நேயர்களே, இந்த தத்துவம் புரிகிறதா? உடனே செயல்படுத்துங்கள், நீங்களும் வாழ்வில் முன்னேறலாம். இதுவரை உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ரமா சம்பத்குமார். மீண்டும் அடுத்த 4வது சோதனைக்கு காத்திருங்கள். நன்றி, வணக்கம், பை பை.